அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? மார்ச் 3ஆம் வாரம் துவக்கத்தில் இருந்தே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் எந்தெந்த விஷயங்களில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியன் பெயர்ச்சியை சந்திக்கிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தியை பெற்று முழு பலம் பெறுகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்குகிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழலாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துகிறார். யோகஸ்தானத்தை செவ்வாயும் வலுப்படுத்துகிறாருங்க. 3 கிரகநிலைகள் முழுமையாக வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சந்திரனும் கடந்து செல்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திடீரென அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று நினைத்து பல வேதனையையும் அவமானத்தையும் வருத்தத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே அவர் வலுவான அமைப்பிற்குள் செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பண தேவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். புகழ்பெற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை பிறக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சேமிப்புகள் கரைந்து செல்வதை விட இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கும் நல்ல வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க நிழல் கிரகமான ராகு. எனவே எதிர்பார்ப்பதை விட திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு விருப்பமான மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளை சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கைகால், மூட்டு வலி என உடல் ரீதியாக சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்லாது மறைமுகமாக பல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அவை அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். இந்த தருணத்தில் பெரிய அளவிலான உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தாமதம், தடை என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7இல் உச்சம் பெற்று ஜென்மராசியை பார்ப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சப்தமத்தில் அவர் உச்சபலம் பெற்று நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும்
இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உங்களுடைய நிலை உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். சகிப்புத்தன்மை மேம்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை சரியான முறையில் கையாளுவதால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். அவருடன் இணைந்து சனி பகவான் வலம் வருகிறாருங்க. கண்டச்சனியாக சனி அமர்ந்திருப்பது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு. குடும்ப சுமை அதிகரிக்கலாம். உறவினர்களிடம் பகை உருவாகலாம். தேவையற்ற காரியங்களை விரைவாக செய்கிறோம் என்று தாமதப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கடைசி நேரத்தில் நிற்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது அனுகூலமான நிகழ்வுகளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில் சில தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பு நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பு. ஆனால் 6ல் இருந்து சூரியன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலுவாக அமர போகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் உச்சபலம் பெற்று சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் சூரியனும் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். திருப்பு முனையாக பல மாற்றங்களை ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கூட பாருங்க. எனவே நினைப்பதை விட சிறப்பான மாறுதல்கள் கிடைப்பதோடு அலைச்சல் சிரமம் பெரும்பாலான நெருக்கடிகள் விலகும். சுபகாரியங்கள் நினைப்பதை விட வலுவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் இந்த இடங்களை கடந்து செல்ல போகிறார். பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் அதிக கவனத்துடன் இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இவை அனைத்தையும் விட குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார். தொழில் குரு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். தொழில் ரீதியாக தொய்வை சந்தித்து வந்த பல திட்டங்களை விரைவுபடுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தனக்கென ஒரு இடத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும்.